எங்கள் வங்கியிலே ஆன்லைன் ப்ரமோஷன் ஆஃபீசர்ஸ் என்று ஒரு சிஸ்டம் கொண்டு வர அதில் நான் எழுதச் சென்றேன், ஒரு புதுமையாக இருக்கும் என்று. அப்பொழுது என்னோடு முன்பு வேலை பார்த்த ஒரு இளம் குமாஸ்தா அங்கு வந்திருந்தார். அவருக்கு அங்க சூப்பர்வைசர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து விட்டார். 100க்கு 100 தான். அந்த குமாஸ்தா சந்தோஷத்தில் என்னை பார்த்து கஜகரணம் போட்டு, நீங்கள் எப்படியாவது அதிகாரி ஆகலாம் என்று பார்க்கிறீர்களா என்று எதற்காக கூறினார். பின்னர் அவருக்கு பம்பாயில் வேலை கிடைக்க, ஆஃபீஸர் வேலை கிடைக்க சென்று அங்கு செத்து சுண்ணாம்பாகி கிட்டத்தட்ட பைத்தியமாகி மீண்டும் குமாஸ்தாவாகவே வந்துவிட்டார். அவ்வாறு வந்தவர்களை வெகு தூர பிரான்ச்சில் தான் போடுவார்கள். அப்பொழுது என்னுடைய பிரான்ச்சில் போட்டு விட்டார்கள். அந்த சமயத்தில் அவர் வேணாம் என்ற ஆஃபீஸர் வேலை வந்ததால் எனக்கு ப்ரமோஷன் வந்துவிட்டது. அப்பொழுது அந்த குமாஸ்தா என்னை பார்த்து, ரொம்ப கஷ்டம் சார், டேஞ்சர், இதெல்லாம் வேணாம், ஆஃபீஸர் வேணாம் என்றார். நானும் யோசித்து பார்த்துவிட்டு அவருக்காக இல்லை, எனக்கே பிடிக்கல, அதனால் வேணான்னு விட்டேன். உடனே அவர் என்னை பார்த்து, சான்ஸை விட்டுட்டீங்களே சார், என்ன சார் இப்படி சான்ஸை விட்டுட்டீங்களே, நானாக இருந்தால் போயிருப்பேன் தமிழ்நாடுக்குள்ளே என்றார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டுவிடு, படைத்தவன் இருக்கான் பார்த்து கொள்வான் பயணத்தை தொடர்ந்து விடு. என்ன பண்ணுறது, ரொம்ப காமெடியாக இருந்தது. ஆனால் விதியை பாருங்கள், அவர் எங்கிட்டயே வந்துட்டார் பாருங்கள், என்ன சொல்லிவிட்டு எங்கிட்டயே வந்தார் பாருங்கள். அங்கே தான் கடவுள் இருக்காருங்கிறதுக்கு அர்த்தம்.